நான் வெளியே வந்து இந்த காணப்பாடல் மூலியமா வருமானம் வந்தது. இந்த பாடலை தவறா சொல்லல, கடவுள் கொடுத்த ஒரு டேலண்ட் தான். ஆனா அதன் மூலியமா நான் தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு நான் மாறினேன். அதுல விடுதலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். எங்க அம்மா சபைக்கு போக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய பார்வை தெளிவடைய ஆரம்பித்தது. நூற்றுக்கு நூறு பார்வை தெரியாத டாக்டர்கள் சர்டிபிகேட் கொடுத்த எங்க அம்மா இப்ப 50% பார்வை. அல்லேலூயா. பார்வை இல்லாதவனுக்கு பார்வை தருகிற தேவன். நூற்றுக்கு நூறு அவனால கொடுக்க முடியும். ஆனா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அந்த 50% கொடுக்குறாங்க. வாரம் மாசம் ஆனா பென்ஷன் வாங்குவாங்க, ஹேண்டிகேப் பென்ஷன். அம்மா அதுக்கு நான் ஒரு கஷ்டமான குடும்பத்தில் பிறந்தவன் தான், ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவன் தான். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா தரித்திரங்களையும் எல்லா பாவ பழக்கத்தையும் விடுதலையாக்கி இப்போ ஒரு 4 வருஷம் ஆகுது. 5 வருடம் எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் தேடி போய் சமாதானத்துக்காக தேடி போனேன். ஆனா நான் அந்த சமாதானத்துக்காக தேடி போனாலும் சர்ச்சுக்கு போயிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அந்த வார்த்தையை படிக்க சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன். எல்லா கெட்ட பழக்கத்தை விட எல்லா போதை வசத்துல விட அவருடைய வார்த்தையை படிக்கும் போது அவரிடத்துல முழங்கால் படிக்க செபிக்கும் போது இருக்கிற சமாதானம் இந்த உலகத்துல யாராலும் தர முடியாது. அல்லேலூயா. அவர் கொடுக்கிற சமாதானம் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அவருடைய சமாதானத்தை நமக்கு தர அவர் போதுமானவரா இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், எல்லாரையுமே நேசிக்கிறவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாம். அல்லேலூயா.